அம்மா அம்மா என்னோட ஹேர் கிளிப் பாத்தியா? எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஏய் நில்லு, கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ் அயன் பண்ணி கொடு. உன்னோட ட்ரெஸ் தானே, நீ அயன் பண்ணிக்கோ. நான் எதுக்கு பண்ணணும்? எனக்கு வேற வேலை இல்லையா? அப்படி இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட ட்ரெஸ் அயன் பண்றது தானே பொண்ணுங்களோட வேலை. அது முன்னாடியே ட்ரைனிங் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஹோ. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் வைஃப் கிட்ட கொடுத்து அயன் பண்ண வச்சுட்டே இரு. நான் ஒண்ணும் நீ வச்ச வேலைக்காரி இல்ல. ஹலோ, ஏய் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் உன்னோட பெரியவன், பார்த்து பேசு. அப்ப பெரியவன் மாதிரி பேசு. உன்னோட வேலையை நீயே பாரு. பேசுற நீ? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? போதும் போதும், நிறுத்துங்க. அம்மா இவன் தான் ஓவரா பேசுறான். போதும், ரெண்டு பேரையும் தான் நிறுத்த சொல்றேன். காலங்கத்தால ஆரம்பிச்சீங்க ரெண்டு பேரும். சதீஷ், நான் என் பண்ணி தரேன், நீ குளிச்சிட்டு வா போ. சீக்கிரமா போடா போ. அம்மா நீ தான் சதீஷ்க்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க. அவனோட வேலையை நீ எதுக்குமா செய்யற? நீ முதல்ல உன் வேலையை செய்யறதுக்கு போ. போய் டிஃபன் பண்ணு போ. அம்மா அம்மா நில்லுமா. டிஃபன்லாம் எனக்கு வேண்டாம். கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமான கிளாஸ். போயிட்டு வரேன். பை பை. இந்த காலத்து பசங்களே இப்படிதான். போதும், படிப்புலயாவது கவனத்தை செலுத்துறாளே அது போதும். இப்ப நல்ல விதமா ட்ரெஸ்ஸும் போட ஆரம்பிச்சிட்டா. இரு 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 சதீஷ், நிறுத்து. அதை பாருடா, உன் தங்கச்சி ஷாலினி அந்த பையன் கூட இருக்கா. டேய் இல்லடா, அது அவளோட ஃப்ரெண்டா இருக்கும்டா. அப்படியா? ஃப்ரெண்டா? அவன் அந்த மாதிரி தான் பழகுறானா? உன் தங்கச்சி பெரியவளாயிட்டா பாரு, எப்படி கையை போட்டு பேசுறான்னு. நான் மேனேஜர்கிட்டயும் பேசி வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே இந்த ப்ரொசீஜர்லாம் முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு. யா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா ஒரு கண்டிஷன் கௌரி மேடம், நீங்க இந்த லேட் பேக்கு பெனால்டி கட்டணும். சண்டே நீங்க என்ன வீட்டுக்கு கூப்பிட வேண்டியிருக்கும். உங்க கையால நான் சாப்பிடணும். அட அதுக்கு சண்டே எதுக்கு சார்? இப்பவே நீங்க வரலாம். பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சதீஷ் உங்களை ரொம்ப அட்மையர் பண்றான். அப்படின்னா வர சண்டே உங்களுக்கு பெரிய விருந்தாவே வச்சிரலாம். ரொம்ப நல்லது. உங்க அன்புக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். அப்ப நான் வந்துடுறேன். அட இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட நீ? டீ சாப்பிடுறியா? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம விஷம் குடிக்க வேண்டியது இருக்கும். ரிலாக்ஸ். என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? அதான் உன்னோட செல்ல பொண்ணு இருக்காளே, அவ ஓவரா போயிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு முன்னாடி என் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. தெரு முனையில குட்ட பாவாடை போட்டுக்கிட்டு யாரோ ஒரு பையன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. வழக்கமா ஜோடிகள்லாம் நிப்பாங்கல்ல, அங்கதான். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சிரிச்சான், நாளைக்கு இந்த ஏரியா ஏன் ஊரே சிரிக்க போகுது. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. பாத்தியா, நம்ம வீட்டு மாடல் மகாலட்சுமி வந்துட்டா பாரு. நீ அவ்வளவு பணம் செலவு பண்ணி நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. ஆனா பாத்தியா, நீ கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கி கொடுத்தது என்ன பண்ணி வச்சிருக்கானு. பேச வேண்டியது பேசியாச்சா? இன்னும் வேற ஏதாச்சும் பாக்கி இருக்கா? பேசுறது மட்டும் நல்லா பேசு. ஆனா ட்ரெஸ்ஸ பாரு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏன் இந்த ட்ரெஸ் இப்படி பண்ண? பார்த்து பார்த்து காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்தேன்டி உனக்காக. நீ சந்தோஷமா போட்டுப்பேன்னு நான் நினைச்சேன்டி, நல்லா இருக்கும்னு. ஆனா நீ என்னடானா, உனக்கு அழகா இருக்கிறதுல விருப்பம் இல்ல, உடம்ப காமிக்கிறதுல தான் விருப்பம். என்ன ப்ராப்ளம் இங்க? இப்ப என்னோட விருப்பப்படி நான் ட்ரெஸ் கூட போடக்கூடாதா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. ஒண்ணு பண்ணு, இப்படி அசிங்கமா ரிவல் ஆகுற மாதிரி ட்ரெஸ் போட்டு எங்க முகத்துல கரிய பூசு. அப்புறம் தெரு முனையில முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட உரசிக்கிட்டு நில்லு. இவள தங்கச்சின்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு எனக்கு. அப்ப சொல்லாத. என்ன சொன்ன? நீ ஒண்ணு எனக்கு நல்ல அண்ணன் கிடையாது, தெரியுமா? அவன் முன்பின் தெரியாத பையன் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட். அவன் என்னோட மனசுக்கு எப்படி படுதோ, யார் கூட பேசணும்னு நினைக்கிறனோ அவங்க கூட தான் பேசுவேன். உனக்கு அது பார்க்க பிடிக்கலனா உன்னோட ரெண்டு கண்ணையும் மூடிக்கிட்டு இரு. என்னடி பேசுற நீ? இதுவாடி நான் உனக்கு கத்து கொடுத்த? உன்னோட மூத்த அண்ணன்டி அவன். எனக்கு புரியல, நம்ம வீட்ல எப்படி இந்த மாதிரி வெக்கங்கேட்ட பொண்ணு பிறந்தேன்னு. கடவுளே, நீதான் இந்த வீட்டை காப்பாத்தணும். அம்மா
அப்படியே பக்தியில முழுகின மாதிரி நடிக்காத. உன்னோட விஷயமும் நல்லா எனக்கு தெரியும். அதான் உன்னோட கிளைண்ட் ஆசுதோஷ். ஆசுதோஷ்னு சொல்லி அப்படியே அந்த ஆளை மயக்கி வச்சிருக்கது எனக்கு தெரியாதா? எல்லாம் எனக்கு தெரியும். டெய்லியும் தான் பாக்குறேன். நீ அப்படியே லிஃப்ட் கேக்குற மாதிரி அவர் கூட ஆபீஸ்க்கு போறதெல்லாம் உண்மை கசக்கதாம செய்யும். பேங்க்ல அவரோட வேலையெல்லாம் நீ தானே முடிச்சு தர. அப்படி அவருக்கு நீ வேலை பார்த்து கொடுக்கற அவசியம் என்ன? நிறுத்தடி உன் பேச்ச. வெக்கமா இல்லையாடி உனக்கு? உங்க அம்மா பத்தியா இப்படி பேசுற? ஏண்டி அவர் என் ஃப்ரெண்டுடி. ஓ ஃப்ரெண்டா? சரிம்மா. அவர் உனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால என் மனசுக்கு எது கரெக்ட்னு படுதோ அத மட்டும் தான் நான் பண்ணுவேன். என்னடி சொன்ன? இப்படி பேசுறியா? ஏன் அடிக்கிறீங்க அவள? வயசுக்கு வந்த பொண்ணு அவ. அதெல்லாம் சரி. அப்படி என்ன அவ தப்பா பேசிட்டா? அதாவது இந்த வயசுல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னா அவளுக்கு இருக்க கூடாதா? அவ இப்பதான் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அது உங்க பசங்களுக்கு தான் ஆபத்து. அட்வைஸ் பண்றது எல்லாருக்குமே வரும். ஃபாலோ பண்றது யாராலையும் முடியாது. அத்த, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்போ இருந்து நீங்களும் நம்ம சொந்தக்காரங்களும் ஒரு பைசா ஹெல்ப் பண்ணல எங்களுக்கு. ஞாபகம் இருக்கா? அம்மா தான் இந்த வீட்டை பாத்துக்கிட்டாங்க. அதனால அம்மாவுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. நீங்க எதுவும் பேசாதீங்க. அதனால எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து இப்படி பத்த வைக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. உங்க லிமிட் எதுவோ அங்கே இருங்க. சாப்பாடுனா இதான், இப்படிதான் இருக்கணும். இதான் வித்தியாசம். வீட்ல இருக்க லேடிஸ் கையால சாப்பிடுறதுக்கும் அப்புறம் வேலைக்காரங்க கிட்ட சாப்பிடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க பாருங்களேன், சமையல் என்ன பிரமாதமா பண்ணிருக்கீங்க, கடமைக்கு பண்ணாம பண்ணிருக்கீங்க. ஆனா என்ன பாருங்க, ஒவ்வொரு நாளும் சரியா வேகாத சாப்பாடு, தீஞ்சி போனா சப்பாத்தி சாப்பிடுறேன். உட்காருங்க. அது அந்த காஸ்மெட்டிக் கம்பெனி பிசினஸ் சம்பந்தமா நீங்க பேசுனீங்களா? ஆமாமா, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஆக்சுவலி சதீஷ் இதுல உங்களுக்கு உதவி பண்ணுவா. ஏன்னா சேல்ஸ்லயும் மார்க்கெட்டிங்லயும் அவனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஏன் இல்ல. அப்புறம் ஷாலினிக்கு எதுல எக்ஸ்பீரியன்ஸ்? நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு என்ன பிடிக்கும், எதுல விருப்பம்? மூவிஸ், மியூசிக்? ரெண்டுமே. தட்ஸ் கிரேட். நல்ல விஷயம்தான். அப்ப நான் இந்த போனை சதீஷ்காக புக் பண்ணல, அதோட ஸ்கிரீன் ரொம்ப நல்லா இருக்கும் மூவிஸ் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி நான் அடுத்த மாசம் உனக்கு ஒன்று புக் பண்ணிடவா? என்ன சொல்ற நீ? நான் அண்ணனெல்லாம் காப்பி அடிக்க மாட்டேன். எனக்கு புது மாடல் வேணும். நான் மெசேஜ் பண்றேன் உங்களுக்கு. எனக்கு எந்த மாதிரி மாடல் வேணும்னு. ஆஃப் கோர்ஸ். தங்கள் கட்டளைப்படியே இளவரசி. சாரி கௌரி மேடம், உங்களை இவ்வளவு தூரம் அலைய வச்சதுக்கு. நீங்களே வர வேண்டியதா போச்சு. நீங்க யாராவது ஆபீஸ் பாய் அனுப்பி இருக்கலாம்ல? அனுப்பியிருக்கலாம் தான். ஆனா எங்க சைன் பண்ணணும், இந்த அனெக்ஷரோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும்ல. அது மட்டும் இல்ல, இது என்னோட ஜாப். இதுல நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. இன்னொரு சைன் போடணும் அங்க. அப்புறம் கௌரி மேடம், நீங்க
தப்பா எடுத்துக்கலனா ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்க எப்பவும் வேலையை பத்தி தான் யோசிப்பீங்களா, இல்லனா அதை தாண்டி நீங்க உங்க பர்சனல் லைஃபையும் யோசிப்பீங்களா? இல்ல அது வந்து ஈவினிங் டைம் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்களும் நானும் அப்புறம் ஷாலினி நம்ம 3 பேரும் சினிமா பார்க்க போலாமா? அதான் அன்னைக்கு ஷாலினி கூட சொன்னாலே அவளுக்கு மூவி பார்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் உங்களுக்கும் உங்க ரொட்டீன் வேலையில இருந்து ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும். அப்புறம் சாயங்காலம் ஃபிலிம் போலாமா? அது ஆக்சுவலி 1 மினிட். இனிமே ரொம்ப யோசிக்க வேண்டாம். நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஈவினிங் ஷோ நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். 3 பேரும் போறோம். இதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசியம்? உங்களுக்காக இல்ல, எனக்காக. ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க இப்படி இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் போலாம். அப்படி சொல்லுங்க. உனக்கு எவ்வளவு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க நான் தான் பாக்குறேன். வேணா வேணா. ஏய் உனக்கு எவ்வளவு பேர் மெசேஜ் பண்றாங்கன்னு பாக்குறேன். கொடுங்க. இதா கொடுங்க. வேணுமா? இப்படி எல்லாம் செக் பண்ண கூடாது. கொடுங்க. சரி சரி இந்த புடி. அப்படி என்ன இருக்கு அதுல? நிறைய இருக்கு பாக்குறீங்களா? ம். உப்பு காலி ஆயிடுச்சு. ஷாலினி கிட்ட சொல்றேன், காலேஜ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துருவா. ஸ்விட்ச் ஆஃபா? இந்த பொண்ணு கிட்ட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாதன்னு எவ்வளவு தடவை சொல்றது? சதீஷ். அம்மா எங்க இருக்க நீ? இந்த ஷாலினி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காமா. இதுக்கப்புறம் இவ பண்றதை என்னால பொறுத்துக்க முடியாதுமா. அப்படி என்னடா பண்ணாவ? என்ன பண்ணாலா? இரு அனுப்புறேன். See you baby, take care. அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்நேரம் நீ டியூஷன்ல தானே இருக்கணும். அது வந்து அம்மா அங்கிள் கிட்ட எனக்கு ஒரு வேலை இருந்தது அதான். சரி அங்கிள், நான் உங்களுக்கு அப்புறமா மெசேஜ் பண்றேன். பாய். இது என்ன அசுதோஷ்? கௌரி இங்க பாருங்க, நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. முதல்ல நீங்க உள்ள வாங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. எனக்கு நீங்க எதுவும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் அவளை பெத்த தாய், எனக்கு எல்லாம் தெரியும். அவ சின்ன பொண்ணு அசுதோஷ். ஆனா நீங்களாவது புரிஞ்சு நடந்திருக்கணுமே. ஆனா இல்லையே. அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு பதிலா அவளோட அறியாத வயசை நீங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல கௌரி மேடம், இங்க பாருங்க, ஷாலினி உங்க பொண்ணுன்றதால உங்களுக்கு அப்படி தோணுது. நான் ஷாலினி அப்படி ஒன்றும் மிஸ்யூஸ் எல்லாம் பண்ணல. அப்ப நான் யோசிக்கிறது தப்பா யோசிக்கிறேனா? நான் பார்த்ததெல்லாம் உங்களுக்கும் ஷாலினிக்கும் இடையில இப்படி. இங்க பாருங்க கௌரி மேடம், என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் என்ன தப்பான ஆளன்னு? அது மட்டும் இல்லாம எங்க 2 பேருக்கு இடையில, அதாவது நானும் ஷாலினியும் எப்போ எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு எங்களுக்கே தெரியல. ஷாலினி என் வீட்டுக்கு
வந்து போறது எப்ப ஆரம்பிச்சதுன்னே. கௌரி என் பேச்ச கேளுங்க, இருங்க. நானும் ஷாலினியும் எப்போ எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சோம்னு எங்களுக்கே தெரியல. விடுங்க, கூச்சமா இருக்குல்ல எனக்கு. எங்க கூச்சமா இருக்கு? இங்கயா? இங்கயா? இங்க நல்லா இருக்க பாரு, இங்க பாரு, கிட்ட வா. விடுங்க. அம்மா, கதவு தட்டுற பழக்கம்லாம் இல்லையா உனக்கு? மேனேஸே இல்ல. ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டா அப்படியே நுழைஞ்சிட வேண்டியதா? ஷாலு, அம்மா கிட்ட இப்படியே பேசுறது? நான் இப்ப கிளம்புறேன், ராத்திரி மீட் பண்ணலாம். பை. நம்ம டிஸ்கோக்கு போக போறோம்ல. ஓகே, see you. பை. ஷாலினியோட நடவடிக்கை ரொம்ப மோசமா இருக்குமா? அவ போடுற ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா? மிட் நைட் வரைக்கும் கண்ட பசங்களோட ஊர் சுத்திட்டு இருக்கா. இன்னைக்கு எல்லாம் மீறி போயிட்டா. விடிய போகுது, இன்னும் வரல. எவ்வளவுதாம்மா பொறுத்துக்கிறது? நீ அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? என்னடா சொல்றதுனா? என்ன மதிச்சு அவ பேசுறாளாடா? Dress போடுற விஷயத்துலயும் மதிக்கிறது இல்ல, பேசுறதுலயும் மதிக்கிறது இல்ல. அவ பேசுறத பார்த்தா என் அம்மாவா மதிக்கல, வேலைக்காரி மாதிரி நடத்துறா. இல்ல சதீஷ், இது என்னோட தப்புதான். நான் அந்த அசுதோஷ வீட்டுக்குள்ளே நுழைய விட்டுருக்க கூடாது. நான் நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. அம்மா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நீங்க நல்லதான் நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல ஷாலினியை தடுக்கலைனா நம்ம 2 பேரும் தூக்கு போட்டுட்டு சாக வேண்டியதுதான். இப்ப என்ன பண்றதுன்னு அதை யோசிங்க. இப்ப ஒரே வழிதான்டா இருக்கு. இந்த குப்பை கூலத்தெல்லாம் கிளீன் பண்ணி